நூற்றாண்டுல திருவெண்கட்டார் முத்தம்மை என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர். இளம் வயதில ஏற்பட்ட தீய பழக்கங்களால தொழுநோயால அவதிப்பட்டார். அதனால எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. எல்லோரின் வெறுப்புக்கும் ஆளான அவர் இனி வாழவே வேண்டாம், வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்படின்னு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல உள்ள வல்லாள மகாராஜ கோபுரத்தின் மீது இருந்து கீழே விழுகிறார். அப்படி குதிக்கும் போது முருகா அப்படின்னு கூறியபடி கீழே விழ இரு கரம் அவரை தாங்கி பிடித்தது. அது யாருடைய கரம்? சாட்சாத் நம் முருகப் பெருமானுடைய திருக்கரங்கள் தான். முருகப் பெருமான் அருணகிரிநாதருக்கு ஆரூபனாக காட்சி தந்தார். பின்னர் அருணகிரிநாதருக்கு மௌன மந்திர உபதேசம் செய்தார். அருணகிரிநாதர் ஆறுமுகனிடமிருந்து உபதேசம் பெற்றவுடன் தன்னோட சமாதி நிலையை அடைகிறார். சரி, சமாதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சமாதி நிலைன்னா பார்ப்பவனும் பார்க்கின்ற பொருளும் பார்க்கின்ற பார்வையும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ஒன்றுபட்டு இருக்குமா. ஐம்புலன்களையும் ஒடுக்கி ஐம்புலன்களையும் அடக்கி இருப்பதாகும். இதற்கு பெயர் தான் சமாதி நிலை. அருணகிரி உனக்கு கவி பாடும் திறனை யாம் தந்தோம் அப்படின்னு முருகப் பெருமான் அருணகிரிநாதரை பார்த்து சொல்றார். கை தூக்கி விடாதவர்களை கூட கை தூக்கி விடுபவர் நம் முருகப் பெருமான். முருகப் பெருமான் அருணகிரி முத்து முத்தாக என் புகழை பாடு அப்படின்னு சொல்றார். அதற்கு அருணகிரிநாதரோ, என்ன பாடுவேன், எப்படி பாடுவேன், மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது, என்னைய போய் பாட சொன்னா நான் என்ன பாடுவேன் அப்படின்னு கைத்து நிற்கிறார். உடனே முருகப் பெருமான் தன்னுடைய கைப்பேரான அருணகிரிநாதரின் நாவல சரவணபவ எனும் சடாட்சர மந்திரத்தை எழுதி முத்து என்ற அழகை எடுத்துக் கொடுத்து பாட சொல்றார். உடனே அருணகிரியார் முத்த